விஜயோட ஜனநாயகனுக்கு வேட்டு வைக்க முடிவு பண்ணிட்டாரா சிவகார்த்திகேயன்? பராசக்தி ஆடியோ லான்ச்சுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் 2 பேரும் கலந்துக்க போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜயோட ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய பராசக்தி படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல சுதா கொங்கரா இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய இந்த படம் சிவகார்த்திகேயனோட 25வது படம் அப்படிங்கறதுனால ஆடியோ லான்ச்சை ரொம்பவுமே பிரம்மாண்டமா நடத்த டான் பிக்சர்ஸ் முடிவு பண்ணிருக்கு. சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ரவிமோகன், அதர்வா நடிச்சிருக்கக்கூடிய பராசக்தி படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற நிலையில ஜனவரி 4ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்துல பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நடக்கும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. கமல் தயாரிப்புல சீக்கிரத்திலேயே ரஜினிகாந்த் நடிக்க போறாரு. ஏற்கனவே கமல் தயாரிப்புல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய நிலையில சிவகார்த்திகேயனோட 25வது படமா உருவாயிருக்கக்கூடிய பராசக்தி படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல ரஜினிகாந்த் அப்புறம் கமல்ஹாசன் 2 பேருமே கலந்துக்க போறதா கோலிவுட்ல பேச்சுக்கள் அடிபட்டுட்டு வருது. கூடிய சீக்கிரத்திலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்ப படக்குழு வெளியிடும் அப்படின்னு சொல்லப்படுது. விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு போட்டி படமாவே பராசக்தி படத்தை பொங்கலுக்கு வெளியிடுறதா தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை விஜய் ரசிகர்கள் வச்சுட்டு வரக்கூடிய நிலையில ரஜினிகாந்த் அப்புறம் கமல்ஹாசன் 2 பேரும் சிவகார்த்திகேயனுக்காக களமிறங்கினா அது கண்டிப்பா ஜனநாயகன் படத்தோட வசூலுக்கு வேட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் நடக்க போற ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா பேச்சுக்களை பராசக்தி ஆடியோ லான்ச் கண்டிப்பா முறியடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில மலேசியாவில் நடக்க போற நடிகர் விஜய் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்ல அஜித் கலந்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதாவது ஜனநாயகன் படத்துக்கான இசைய அனிருத் இசையமைச்சிருக்காரு. படத்துல இருந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு வெளியாகி விஜய் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. படத்துக்காக இசை வெளியீட்டு விழாவை ரொம்பவே பெரிய திருவிழாவா நடத்த படக்குழு முடிவு பண்ணியிருக்கிறதால பல நட்சத்திரங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா விஜய் படங்கள்ல பணியாற்றின பல இசை கலைஞர்கள், பாடகர்கள், பாடகிகளுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்த முடிவு பண்ணியிருக்கிறதால 85,000 டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. நிலைமை இப்படி இருக்கிறப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நடிகர் அஜித் கலந்துக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதாவது நடிகர் அஜித் இப்போ மலேசியாவில் தான் இருக்கிறாரு. அதுவும் அவரு கார் ரேஸ் பணிகள் அப்புறம் 2 விளம்பர படங்கள்ல நடிக்கிறதுக்காக மலேசியாவிலேயே முகாம் போட்டிருக்காரு. இந்த நிலையில வரக்கூடிய 27ஆம் தேதி தளபதி திருவிழா, அதாவது ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா விஜயோட ஃபோர்வெல் நிகழ்ச்சியா நடக்க இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு அஜித்துக்கு படக்குழு சார்பில் தனி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாவும் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு.